அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. நேற்று வியாழக்கிழமை கமெண்ட் செக்ஷனில் யார் யாரெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேருக்கு மேலே பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா வராகி அண்ணியையும் நம்பிக்கையோடு வழிபடும்போது நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பார்த்தீங்கன்னா வருடத்தின் முதல் முறையாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்க. மிகவும் அற்புதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த முறையில் நீங்கள் வழிபடும்போது ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய ஒரு அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதாவது கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நகை வாங்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும், நிம்மதி அதிகரிக்க வேண்டும், அதே போல் பார்த்திங்கன்னா தொட்டது எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இந்த ஒரு வழிபாடு பண்ணுவதன் மூலமாக வருடம் முழுவதும் மிகவும் அற்புதமான பலனை தந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பர்ஸ்லேயும் சரி உங்கள் பீரோலையும் சரி பணம் இருந்து கொண்டே இருக்கும். வருடம் முழுவதும் பணத்திற்கு பற்றாக்குறை என்பதே இருக்காது. அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அம்மனுடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த இமேஜில் பாருங்கள், வராகி அம்மன் எந்த அளவுக்கு தத்ரூபமாக 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோடு அந்த மூக்கு பகுதி சிகப்பாக அழகாக அன்னையோட முகம் அழகாக தெரியுது பாருங்கள். நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைச்சோம்னா நிச்சயம் இது போல் உங்களுடைய வீட்டிலையும் காட்சி தருவாங்க. அதே போல் நம்ம சேனலில் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரியோட பொண்ணுக்கு திருமணமாகணும், அதற்கான பணமும் கிடைக்கணும், ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாங்க. அந்த சகோதரிக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணதின் மூலம் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு. அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கம்மா. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். காயத்ரிம்மா வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. பாப்பாவுக்கு கல்யாணத்துக்கு பண வரவெல்லாம் தாராளமாகவே வந்துடுச்சு. உங்ககிட்ட சொன்னதுனால பொண்ணோட கல்யாணமும் பண வரவும் தாராளமாக இருந்ததும்மா. ரொம்ப நன்றி. உங்களுடைய பிரார்த்தனை குழுவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். அவங்க இல்லைன்னா எங்களுடைய கல்யாணமும் பண வரவும் கிடைக்குங்கிறது சந்தேகம்தான். ஆனால் அவங்களுடைய பிரார்த்தனைக்கு ரொம்ப நன்றிம்மா. மன உருகி சொல்கிறேன். உங்கள் பிரார்த்தனை ரொம்ப மன உருகி சொல்கிறேன். பிரார்த்தனை பலிச்சிடுச்சு. அது நிச்சயமாக நடந்துருச்சு. உங்களுக்கு பிரார்த்தனைக்கு இவ்வளோ சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரில. ஆனால் உங்கள் குழு நல்லபடியாக எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப நன்றிம்மா. இந்த சகோதரி சொல்கிறத நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீங்க. பத்திரிகை கூட நமக்கு அனுப்பியிருந்தாங்க. நல்ல முறையில் பணம் கிடைச்சி திருமணம் நடந்துடுச்சு. மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய ஒரு அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். வருடம் முழுவதும் பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அதே போல் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வரக்கூடிய 8 to 9 சுக்கிர ஓரையில் இந்த ஒரு வழிபாடு பண்ணுங்க. வழிபாடுனா பெரிய செலவுலாம் எதுவும் உங்களுக்கு கிடையாதுங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பரும் ஒரு கிரீன் கலர் பென்னும் 6 ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதுங்க. மிகவும் அற்புதமான ஆன்மீக தாந்திரிக பரிகாரங்க. இதை ஒரு முறை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவை நீங்கள் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடியது. இன்று இரவு 8 to 9க்குள்ளே இந்த ஒரு வழிபாடை பண்ணிக்கோங்க. பூஜை ரூமுக்கு முன்னாடி சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை ரூமில் நம்ம வெள்ளிக்கிழமை என்று விளக்கேற்றி வழிபடுவோம் இல்லையா, அதனால் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் அந்த பேப்பர் 4 மூலையிலுமே மஞ்சளால் பொட்டு வச்சுக்கோங்க. இந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம தொடங்கும் போதும் மஞ்சளால் பொட்டு வைப்போம் இல்லையா, அதனால் அந்த 4 மூலையிலுமே மஞ்சளால் பொட்டு வச்சுக்கிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் அந்த பேப்பருக்கு மேலே விநாயகர் சுழி போட்டுக்கோங்க. அப்படி விநாயகர் சுழி போட்டுட்டு
அந்த விநாயகர் சுழிக்கு கீழே ஐ எம் ஏ மணி மேக்னெட் அப்படின்னு இந்த சுவிட்ச் வேர்டை எழுதுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை எழுதுங்க. மிகவும் சக்தி வாய்ந்த நம்பருங்க. பணத்தை காந்தம் போல் ஈர்த்து வந்து தரும். இந்த சுவிட்ச் வேர்டும் அப்படி தான், இந்த நம்பரும் அப்படி தான். இந்த நம்பரை அந்த சுவிட்ச் வேர்டு கீழே எழுதிக்கோங்க. 1996211147 1996211147 இந்த நம்பரை எழுதிட்டீங்க இல்லையா? அதுக்கு கீழே இப்போ ஒரு இமேஜ் தெரியுது பாருங்கள். ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு உள்ளேயுமே 3 ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதுக்குள்ளே 3 ஆர் இதில் எப்படி இருக்கோ அதே போல் ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கோங்க. இதில் இருக்கிற ஏரோ மார்க் எப்படி மேலே பார்க்குதோ அதே போல் மேல் பகுதியை பார்த்தது போல் ஏரோ மார்க் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே சுக்கிர பகவானுடைய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க. ஓம் க்ளீம் ஸ்ரீம் சுக்ராய நம அப்படின்ற மந்திரத்தை இதுக்கு கீழே எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அப்படி வரைஞ்சிட்டு அந்த பாக்ஸ்க்கு உள்ளே பாருங்கள் 11 6 13 12 10 8 7 14 9 இந்த நம்பரையும் எழுதிக்கோங்க. இது எல்லாம் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவை அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்கிறதுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படவும் சுக்கிர பகவானுடைய கடாட்சம் ஏற்படவும் மிகவும் அற்புத பலன் தரக்கூடிய அற்புதமான எண்கள் தான் இது. அதனால் இந்த எண்ணை இந்த பாக்ஸில் எழுதிக்கிட்டீங்க இல்லையா? அதுக்கு கீழே மகாலட்சுமி தாயாருடைய எண் இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. நிறைய சகோதரிகளுக்கு தெரியும். இந்த நம்பரை எழுதுனதின் மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டது கிடைச்சிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்திருக்கு. அதனால் இந்த நம்பரை ஒரு 6 முறை எழுதிக்கோங்க. 2918 இந்த நம்பரை 6 முறை நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்லேருந்து விநாயகர் சுழி போட்டிருக்கீங்க இல்லையா மேலே, அதுக்கு கீழே இந்த சுவிட்ச் வேர்டு எழுதணும். அதுக்கு கீழே நம்பர் எழுதணும். அப்புறம் கீழே இந்த டிராயிங் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரில் எப்படி இருக்கோ அதே போல் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் எழுதிக்கணும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பென்னு இல்லைன்னா மார்க்கரு. க்ரீனால் மட்டும்தாங்க எழுதணும். ஒயிட் கலர் பேப்பரில் தான் எழுதணும். க்ரீன் பென் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஷின் கேட்காதீங்கம்மா. க்ரீனால் தான் எழுதணும். ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா? இந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பூஜை ரூமில் வச்சுடுங்க. இந்த பேப்பரை வச்சு 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பஞ்சு எடுத்துக்கணும். பஞ்சு எதுக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய அம்சமாக கருதப்படுது. ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே சுக்கிர பகவானுக்கு மிகவும் உகந்தது. இந்த பஞ்சு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூட்சம தாந்திரிக வழிபாடு. அதனால் 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த பஞ்சுக்கு நடுவில் அந்த 6 ஏலக்காவையும் வச்சுட்டு அந்த பேப்பரை 4ஆக மடிங்க. மடிக்கும்போது உங்கள் பக்கம் பார்த்தது போல் மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் வேண்டுமோ, கார் வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், இன்க்ரிமெண்ட் வேணும், பதவி உயர்வு வேண்டும், வருமானம் பெருகணும், தொழில் வளர்ச்சி அடையணும், நோயெல்லாம் நீங்க வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் வேண்டும், வருடம் முழுவதும் பணத்திற்கு பற்றாக்குறை இல்லாமல் 24 மணி நேரமும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பேப்பரை வராகி அன்னையுடைய பாதத்தில் வச்சுட்டு ஒரு க்ரீன் கலரு பர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த வருடத்திற்குடைய ராசியான கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். க்ரீன் கலர் இருக்கிற பர்ஸில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சின்ன பர்ஸு கிடைச்சாலுமே இந்த க்ரீன் கலர் பர்ஸில் வச்சுக்கோங்க. வருடம் முழுவதுமே இது உங்களுடைய பர்ஸில் இருந்தாலே போதுங்க. மாற்றணும்னு அப்படிலாம் அவசியம் கிடையாது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.